அப்போ நாம பகலுக்குரியவர்கள்னா ஆண்டவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களா நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் எதற்கு வித்தியாசத்தை உண்டாக்கினார்னா பகலுக்கும் இரவுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவதற்கு தான் கர்த்தர் சுடர்களை கர்த்தர் படைத்தார். அல்லேலூயா. அப்போ உலக மக்களுக்கும் நல்ல கவனிச்சு, வித்தியாசம்னா இங்க உலக மக்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் என்ன வேணும் சொல்லுங்க, ஒரு வித்தியாசம் வேண்டும். ஆண்டவர் அறியாதவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க நாள் பார்ப்பாங்க, சொல்லுங்க, நேரம் பார்ப்பாங்க, அப்புறம் சகுனம்னு ஒண்ணு பார்ப்பாங்க. அது எல்லாரும் ஒண்ணுதானோ? 4 நேரம் சகுனம், கேச, வடக்க, மேற்க, கிழக்க, இப்படி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதை அப்ப நாமளும் அப்படி பார்த்தோம்னா நாம யாரு தான் சொல்லுங்க? நாம ஸ்டார் கிடையாது. யாரு தான் சொல்லுங்க? எரிஞ்சு போன ஸ்டார் தான், பீஸ் போன ஸ்டார் தான். அப்ப நாம ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தார் போல நாள் பார்க்கிறவங்களா, குறி கேட்கிறவங்களா, அப்புறமா பாத்தீங்கன்னா மற்றவங்க பேசுற மாதிரி பேசுறதுக்கு வாழ்றதுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. கை உயர்த்தி ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது வித்தியாசம். ஒவ்வொருவரும் ஆண்டவர் எல்லாரும் நீங்க எல்லாரும் கலர் கலரா அழகா, ஒவ்வொருத்தர் ஒயிட், ஒருத்தர் ப்ளூ, ஒருத்தர் ப்ரௌன் கலர், இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லாருமே வந்திருக்கிற எல்லாரும் அப்படி கலர் கலரா வந்திருக்கீங்க. அங்க இருந்து பரலோகத்திலிருந்து மேல பார்த்தா அப்படிதான் இருக்கும், ஸ்டார் மாதிரி தான் கலர் கலரா சின்னதா ப்ரொடியூஸா தெரியும். அப்போ நம்ம எல்லாரும் இப்படி அழகா ஆண்டவர் படைச்சிருக்கிறார். சொல்லுங்க, என்ன ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? உங்களை ஆண்டவர் அழகா படைச்சிருக்கிறான்னு சொன்னாலும் அதுக்கு நம்பிக்கை உலகத்துல ஐஸ்வர்யா ராய் மாத்திரம் தான் அழகு கிடைக்கிறீங்களோ? உங்களுக்கு தெரியுமா, ரஜினிகாந்த் விஜயெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் மண்டையில மாட்டி இருக்கிறது சொல்லுங்க. காலத்துல பக்கத்துல இருக்கிற ஆள் கூட மதிக்காது, அந்த அளவுக்கு தான் அசிங்கமா இருப்பாங்க. ஆனா நாம எல்லாரும் அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை அழகா படைச்சிருக்கிறாரு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சரி, நீங்க இப்படிதான் இருப்பீங்க. உங்களை கர்த்தரையே திருத்தட்டும், கர்த்தரையே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்போ நம்ம வித்தியாசமா வாழணும். அவங்க பேசுற மாதிரி அவன் தண்ணி குடிக்கிற இடத்துல கெட்ட வார்த்தை பேசுற, நீங்களும் 10 கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னா நீங்க யாரும் கிடையாது, ஸ்டாரு கிடையாது. அவங்க கெட்ட வார்த்தை பேசும்போது பரவாயில்ல, ரைட் ஆண்டவரே இப்படி இங்க பேசுறதுக்காக நன்றி சொன்னா நீங்க தான் யாரு சொல்லுங்க? ஸ்டாரு. 10 குடம் பிடிக்கும் போது உங்க மேல வரும்போது வம்புக்குன்னு குடத்தை இடிச்சுட்டு இன்னொரு குடத்தை வச்சா பரவாயில்லம்மா, பிடிச்சு 1 நாள் 2 நாள் பிடிச்சுக்கன்னு சொன்னா நீங்க தான் யாரு? யாரு? அப்படி வாழணும். ஒரு அழில சொல்லுங்க, அல்லேலூயா. தெரியாம ஒருத்தர் பஸ்ல இறங்கும்போது மிதிச்சு டம்முன்னு கால் போட்டு மிதிச்சுப்பான். அறிவு இருக்காளே கேட்காம தெரியாம மிதிச்சிட்டீங்களோ அப்படின்னு சொன்னா நாம தான் யாரு சொல்லுங்க? இப்படி வித்தியாசமா வாழ. அவங்க நமக்கு கோபம், நமக்கு சூடு சொன்ன மானம் ரோசா எதுவே என்ன சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவரை விட கேவலப்பட்டிருக்கவங்க யாராவது ஆண்டவரை மூஞ்சில காரி துப்புனாங்களோ, கண்ணத்துல வாங்கி அடிச்சாங்களோ, தலையில முள்கிட்ட சுட்டினாலும், பாரினால் ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் அப்படி சதை எடுத்துச்சுன்னா, நீங்க பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. இயேசுவின் பாடுகளை குறித்த ஒரு படம். வரலன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போட்டு பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு மறந்துருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது பாருங்க, அதை அடிக்கும் போது அவன் எடுத்து, ஆனா அதை விட உண்மையிலே பயம் வரும். அதை அடிக்கும் போது ஒவ்வொரு சதையும் அப்படி பிச்சுட்டு ரத்தம் பீறிட்டு வரும். இப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக எனக்காக அவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறார், அவ்வளவு அடிபட்டிருக்கிறார், அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். சுமக்க முடியாத சிலுவையை நமக்காக சுமந்து கொண்டு போயிருக்கிறார். இது எல்லாம் எதுக்காகனா நீங்களும் நானும் இந்த பூமியில எப்படி வாழ்வதற்காக சொல்லுங்க. நட்சத்திரங்களா இந்த பூமியில மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு வாழலாம் கர்த்தர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். கை உயர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்கள மாதிரி மற்றவங்கள மாதிரி வாழாது. அழைக்கப்படலை. அவங்க பேசுற மாதிரி, அவங்க செய்யற மாதிரி நாம அழைக்கப்படலை. நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான் சொல்லுங்க. அதனாலதான் அந்த பாட்டை முதலாவதே பாடுறேன். நமக்கு எல்லா நாளும் சனியும் நல்ல நாள் தான், வெள்ளியும் நல்ல நாள் தான், செவ்வாயும் பாத்தீங்களா ஒரு மாதிரி இருக்கு பாரு. செவ்வாய்க்கிழமையும் அப்படிதான் இருக்கும், திங்கக்கிழமை இருந்தாலும் என்ன செய்யும், எல்லா நாளும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா கிளைமேட் ஒரு மார்க்கமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய வீட்டுல ஒரு மாதிரி பிள்ளைங்க செவ்வாய்க்கிழமை பாத்தீங்களா, வெள்ளிக்கிழமை பாத்தீங்களா, ஜுவாலியே இருக்கக்கூடாது நம்மகிட்ட. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லா நாளும் நல்ல நாள். ஆண்டவர் தான் படைச்சாரு. 7 நாளையும் யார் படைச்சாரு சொல்லுங்க? அவர் தான் படைச்சார். 24 மணி நேரத்தை உண்டாக்குனது யார் தான்? ஆண்டவர் தான். மாசத்தை படைச்சது அவர் தான், வருஷங்களை உண்டாக்கினவர் அவர் தான். ஆகவே இதுல காலத்தையும் அதையும் பார்த்து யோசித்து நம்ம நேரத்தை வீணடிக்காம வித்தியாசமா வாழதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவை இனிமே பார்க்கணும். ரைட்டு, இவங்க இப்படி வாழ மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளை பைபிள் என்ன
சொல்லுதோ, அந்த வேதம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் வாழ்வார்கள் என்கிற சாட்சியை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஒரு வித்தியாசம். இரண்டாவது பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க. அடுத்த அந்த 14ஆம் வசனத்துல வாசிப்போம். 14ஆம் வசனத்துல அவைகள் அடுத்ததா அவைகள் அடையாளங்களுக்காகவும் இருக்க கடவுது என்றார். சொல்லுங்க. இரண்டாவது சொல்லுங்க அடையாளம். எல்லாரும் சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன அடையாளம் இருக்கு சொல்லுங்க. எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா இப்போ உலகத்துல இந்த தமிழ்நாட்டுல தாயபுரத்துல நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவருடைய பிள்ளை, இவங்க கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு அடையாளம் நமக்கு இருக்கு. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தோடு நம்ம பூமியில வாழ்றோமா? கிறிஸ்து நமக்குள்ள பிறந்திருக்கிறாரா? அது ஆரம்பத்திலே சொன்ன கிறிஸ்து நமக்குள்ள பிறக்கலன்னா நீங்களும் நானும் கிறிஸ்து அவர்கள் அல்ல. கிறிஸ்தவ விட்டு விலகிதான் இருக்கணும். ஆகவே நம்ம ஸ்டாரா இருக்கணும்னா அடையாளமாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து என்கிற அடையாளத்தை நான் என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். என் பேச்சில, என்னுடைய வாழ்க்கை முறையில, என்னுடைய நடைமுறை காரியங்கள்ல, என்னுடைய குடும்பத்துல நான் செய்கிற அத்தனை காரியத்திலும் நான் இயேசுவை வெளிப்படுத்துவேன் என்றால் நான் தான் ஒரு அடையாளமாய் இருக்கிற ஒரு நட்சத்திரம். கை உயர்ந்து அலையில சொல்லுங்க அல்லேலூயா. மோசே, பைபிள்ல மோசே ஒரு மனுஷன் இருந்தான், எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, ஆண்டவர் அவனை ஒரு நோக்கத்தோடு படைக்கிறார். ஆனா நம்மால் இப்படிப்பட்ட ஆள்னா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் சொல்லுங்க. மோசே எப்படிப்பட்ட ஆளு? நம்ம 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 கையை வைத்தனோம்னா அவரை அடிச்சு கொண்டுருவார். அப்படிப்பட்ட அவரும் ஒரு டென்ஷனான ஆள். பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க, ஒரே அடி தான், ஜோலி முடிஞ்சு. அந்த அந்த அவசர குணம், அந்த கோபத்தினால இவர் எங்க போனார் சொல்லுங்க? 40 வருஷம் எங்க இருந்தாரு? சீனாய் மலையில இருக்கு. ஆடு பின்னாடி மாட்டி போனார். சண்டை பாட்ட அந்த கோபத்தினால ஆண்டவர் உனக்கு ரொம்ப கோபப்பட்டு இப்படி இருந்தா யோசித்து பாருங்க. அந்த கோபத்தோடு ஆண்டவர் ரைட்டு வா, நீதான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாருன்னா டெய்லி ஒரு அடக்காரதை மோசை நடத்திப்பார் வனாந்தரத்துல. புரியுதான சொல்றது? அப்படிதானே? ஒரே அடிதான், அடிச்ச அடியில ஒருத்தன் காலி. அப்ப யோசித்து பாருங்க. அதனாலதான் உனக்கு கோபம் இருந்தா நீ காணான் தேசத்துக்குள்ள என்ன சொல்லுண்டா, ஆட்களை கொண்டு போக மாட்டா. உனக்கு இந்த கோபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் 40 வருஷம் கோபத்தை மாத்துறதுக்கு கர்த்தர் எங்க அனுப்பிட்டாரு சொல்லுங்க? இந்த ஆடு முன்னாடி மேய்க்க அனுப்பிட்டார். நம்ம எல்லாம் நம்ம வீட்டுக்கு ஆடு வளர்க்கோம்ல, ஆட்டை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஒண்ணு வளர்க்க போகும், ஒண்ணு தெக்க போகும், ஒண்ணு வந்தாக்க பிடிங்கி ஓடும் நம்ம கையில இருந்து. அப்படியே பிடிச்சு அதை வளர்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். அப்ப ஆண்டவர் மோசே 40 வருஷம் வனாந்தரத்துல மௌனி கோபப்பட்டு கொலையே செய்யலாம் பாருன்னு சொல்லி 40 வருஷம் கோப சுவாபத்தை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகு வந்தா மோசே எப்படி மாறிட்டாரோ அவனை போல சாந்த குணம் உள்ள உலகத்திலேயே இல்ல அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் நீங்க என்ன செஞ்சுட்டாரு? மோசே மேல கர்த்தர் கொடுத்துட்டார். அப்போ நீங்களும் நானும் இதுவரைக்கும் ரொம்ப முற்கோபியா இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் அடி, எதுக்கு எடுத்தாலும் பல்ல கடிக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் 4 வார்த்தை சொல்லாம நிப்பாட்டுறது அப்படிங்கிற வாழ்க்கை இருந்தா இன்னைக்கு கர்த்தர் அந்த சுவாபத்தெல்லாம் நமக்குள்ள மாற்றி உங்களை என்னையும் நட்சத்திரத்தை போல ஒரு அடையாளமா மாற்றுவாராங்க. அல்லேலூயா. மோசே ஒரு நட்சத்திரம், ஆண்டவருடைய ராஜ்யத்துல மோசே ஒரு நட்சத்திரமாய் மாறினான். அப்போ நாம ஒரு அடையாளமா மாறணும். இவ்வளவு இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, இதுவரைக்கும் நீங்க பாவத்துல வாழ்ந்திருக்கலாம், குடிக்கிறவங்களா இருந்திருக்கலாம், தவறான பாவ வாழ்க்கையில இருந்திருக்கலாம், சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், செல்போனுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். இனி நீங்க அப்படி அடிமைப்பட கர்த்தர் உங்களை அழைக்கல. வித்தியாசமாய் வாழவும் அடையாளமாய் இருக்கவும் தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல பைபிள்ல போட்டிருக்கு, நீங்களும் நானும் இஸ்ரவேலிலே எப்படி இருக்கிறாங்க? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று போட்டிருக்கு. ஆகவே உங்களை கர்த்தர் இதே இந்த பூமியில படைச்சது நோக்கம் என்னன்னா நாம அவருடைய அடையாளமா இருப்பதற்கு. சொல்லுங்க, நான் ஏசப்பாவுடைய. உங்களை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும்? உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து என்றால் இயேசு நாம என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். இயேசு என்றால் என்ன அர்த்தம்? இயேசு ராஜா. இது அப்படி நான் பண்டிதா. இயேசுனா என்ன அர்த்தம்? ரட்சகர் தானே அர்த்தம். பாவங்களை கிறிஸ்து என்றால் அதே பாக்குறேங்க. மண்டைக்குள்ள இருக்கு, தொண்டைக்குள்ள இருக்கு, வர மாட்டேங்க. அப்படி சொல்றீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சார்லஸ் சொல்றாரு ஐயா. ரட்சகரும் அபிஷேகம். இயேசு கிறிஸ்து என்றால் ரட்சகர். சொல்லுங்க, இயேசு என்றால் ரட்சகர்,
கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ அவரை இந்த பூமியில ரட்சகரை வெளிப்படுத்துவதற்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நம்ம வாழ்க்கை அடையாளமா வெளிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இந்த பூமியில உங்களை என்னை இணைச்சிருக்கிறார், நட்சத்திரங்களாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததா மூணாவது என்னது பாருங்க, அந்த வசனத்துல படிக்கிறோம். அடுத்ததா 2 காரியம் 15வது வசனத்துல படிக்கிறோம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி, 15வது வசனத்துல அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய வெளியிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே. மூணாவது என்னது சொல்லுங்க? பிரகாசம். எல்லாரும் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம இருந்தாதான் பிரகாசமா இருக்க முடியும். கர்த்தரை விட்டு இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போனீங்கனாலே உங்களை தேடி எல்லாம் வரும். நீங்க கேட்காதத விரும்பாத எல்லா பாவங்களும் இந்த உலகத்தினுடைய அத்தனை கரை உங்களை வாழ்க்கையை கரைப்படுத்துகிற, உங்க ஆத்மாவை கரைப்படுத்துகிற, உங்களை அசுசிப்படுத்துகிற எல்லா காரியங்களும் உங்களை தேடியே வரும். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கையிலையும் வச்சிருக்கிற மொபைல் போன் அதை விட ரொம்ப மோசம். யாரையும் மறைச்சிட்டு நம்ம என்னனாலும் பண்ணிடலாம், ஆனா யாரை மறைக்கவே முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரை ஒரு நாளும் நம்ம ஏமாத்தவே முடியாது. ஆகவே மூணாவதா நம்ம எல்லாரும் எப்படி வாழணும்னா உங்களை பிரகாசமா அந்த பூமியில வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளால 4 பேர் நல்லா இருக்கணுமே தவிர 4 பேர் நாசமா போகக்கூடாது. கை பிடிச்சி சொல்லணும். நம்மளால 4 பேர் என்ன செய்யணும்? நல்லா இருக்கணுமே தவிர 4 பேர் நாசமா போயிரு. சரியா? நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு ஜெபம் பண்ணுவேன். என்னன்னா, ஆண்டவரே இந்த பூமியில நான் வாழ்றது எத்தனை வருஷம் தெரியல, ஆனா சாவறதுக்குள்ள ஒருத்தனுக்காவது நான் ஆசீர்வாதமா இருக்கு தான் சாவணும்னு ஜெபம் பண்றேன். இல்லையா? சொல்லுங்க. இதிலிருந்து நீங்க எப்படி ஜெபம் பண்ணுங்க? எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் சாவறதுக்குள்ள ஒருத்தனுக்காவது நான் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதுதான் கர்த்தர் உங்களை என்ன செய்கிற ஆலயத்தில் வச்சிருக்க. சும்மா வந்துட்டு போறதுக்கு அப்படியே இந்த விருந்தினர்கள் மாதிரி வந்துட்டு போறதுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொல்லுங்க? பிரகாசிக்கணும். நீங்களும் நானும் இந்த ஊர்ல பிரகாசிக்கணும். நம்ம வாழ்க்கை முன்னேறதா பார்க்கணும். பக்கத்து வீட்டுல ஆண்டவர் அறியாதவங்க உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா இவங்க இயேசுவை கும்பிடுறதுனால, இயேசுவை ஆராதிக்கிறதுனால, வாரந்தோறும் இந்த ஆலயத்துக்கு வர்றதுனால இவங்க வாழ்க்கை படிப்படியா முன்னேறுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கு, பிரகாசிக்கிறாங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கு, வளர்ச்சி வந்திருக்கு, ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் ஆண்டவரை தேடி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? பிரகாசிக்க வேண்டும். யோவான் ஸ்நானனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க? அவன் பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறான் போட்டிருக்கு. 18ஆம் சங்கீதத்துல தாவீது பண்றார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரின் இருளை எல்லாம் வெளிச்சமாக்குவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன இருள் இருக்கு? பாவம் என்கிற இருள் இருக்கலாம், வியாதி என்கிற இருள் இருக்கலாம், கடன் பிரச்சனை என்கிற ஒரு இருள் இருக்கலாம், சாவங்கள் இருள் இருக்கலாம். இந்த எல்லாம் இந்த இருளுக்கும் பரிகாரமா இருக்கிறது வெளிச்சமாகிய கிறிஸ்து. கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. கைப்பற்றப்பட்டிருக்க அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ள இல்லை. மரண இருளின் திசையில் குடியிருக்கிறவர்கள் மேல வெளிச்சம் என்ன செஞ்சுட்டான்? பிரகாசித்தது போட்டிருக்கு. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இருளுக்குள்ள வாழ்க்கை இருக்குது? கடன்கிற இருள், சாபங்கிற இருள், வியாதிங்கிற இருள், பாவங்கிற இருள் கூட நீங்க இந்த ஆலயத்துல வந்து அமர்ந்து கண்ணீரோடு இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு நற்செய்தி சொல்றார். உங்க வாழ்க்கையை இயேசுவால மாத்திரம் தான் பிரகாசிக்க பண்ண முடியும். அல்லேலூயா. அவர்தான் உங்கள் விளக்கை ஏற்ற முடியும். வேற எந்த விளக்கும் உங்க வாழ்க்கையை ஏற்ற முடியாது. உங்க வாழ்க்கையில் இயேசுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்களை பிரகாசிப்பிக்கிற ஒரு வெளிச்சமா இருக்கிறார். உங்களை ஒரு பிரகாசம் கொடுக்கிற நட்சத்திரமாய் மாற்றவர் நல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 4வது கடைசியா 16ஆம் வசனத்தை படிப்போம். 16 தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும். அப்போ 4வது கடைசி என்பது நீங்களும் நானும் எதற்காக ஆண்டவர் நம்மளை பூமியில பிறக்க வச்சிருக்கிறாங்க? எல்லாரும் இப்படி சொல்லுங்க, ஆழ்வதற்காக. எல்லாரும் கைக்கு தம்ஸ் அப் சொல்லுங்க. ஆளுகை செய்வதற்கு. நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க ஆளணும். நீங்க குடும்பத்துல நீங்க ஆளக்கூடாது, இங்கதான் ஆளணும். அல்ல சொல்லுங்க. தப்பு சொல்லி பிராமிசன் சொல்லிட்டு ஆளணும்னு சொல்லிட்டான்னு பிறகு நீங்களாம் ஆற்றக்கூடாது. பார்த்தீங்களா? குடும்பத்துக்கு தலைவர் யார் தான் சொல்லுங்க. தலை யார் தான்? புருஷனே பைபிள் அப்படிதான் போட்டு தெரியுங்களா? உங்களுக்கு பைபிளை மாத்தி படிப்பீங்களோ? தலைக்க மாத்தி வச்சு படிப்பீங்களோ? புருஷனே வீட்டுக்கு யாரா இருக்கிறா சொல்லுங்க. எதை நீங்க செஞ்சாலும் நீங்க செய்ய அதுக்காக மேல் டாமினேஷன் கிடையாது,
எல்லாம் பேலன்ஸ்டு தான். ஆனா எதை நீங்க செஞ்சாலும் யார்கிட்ட கேட்டு தான் செய்யணும். முதலாவது ஆண்டவர்கிட்ட, ரெண்டாவது யார்கிட்ட? உங்களுடைய யோசிக்கிறீங்களா? கர்த்தாவே சோத்திரம் கேட்டுட்டு செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. ஒரு அறையில சொல்லுவேன், உண்மையில சொல்லுங்க, நீங்க கேட்டு செய்யுங்க. உங்க குடும்பத்தில் சாவர வரைக்கும் சண்டை வராது. எழுதி வச்சிருக்கீங்க, நீங்க பட்டா போட்டு பத்திரம் போட்டு எழுதித்தாரேன். நீங்க ஒவ்வொன்று சேலம் வாங்கணுமா கேட்டுருங்க. கேட்காம வாங்கிட்டு வந்து பிறகு திட்டு வாங்குறத விட நீங்க இப்படி வாங்கலான்னு இருக்கேன், ஒரு இப்படி காரியம் செய்யலான்னு இருக்கேன், எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்ய. சரி, என் மனைவி எதை கேட்டால் அவர் முடிக்கிறாங்க, அவ்வளோதான், டோட்டல் டைம் முடிஞ்சு போயிடும். நீங்க என் மனைவி எதை செஞ்சாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வான்னு சந்தோஷமா போயிட்டு வரையாமா இந்த 1000 ரூபாய் கூட கொடுத்துருப்பாரு. உண்மையிலங்க அதுதான் ரக சீக்கிரட். அதுதாங்க, இதெல்லாம் தெரியாம இருக்கிறதெல்லாம் குடும்பத்துல சண்டை டிஷும். அதுவே புரிஞ்சுக்கிடுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போடுதான் இருந்துக்கிட்டேன் சொல்லுங்க. சரி, நாங்களாம் யாரும் விட்டு கொடுத்து வளர்ந்தவங்க வெளியில சொல்லுங்க. சில ஆட்கள் தான் கோவம் ஓடுது. உண்மை அதுதாங்க, நல்லா விட்டு கொடுத்ததுனால தான் பாங்க எங்களுக்கு முடியணும் பாருங்க. ஏன் சீக்கிரமா முடி வெளியாயிட்டுனா விட்டு கொடுத்ததுனால தான். வெளியில சொல்லுங்க, ஏன் முடி போயிட்டு தான் விட்டு கொடுத்ததுனால. நீங்களா மாதிரி கருகருன்னு இருக்கீங்களா? முடியல பாருங்க, எங்க மண்டை கருப்பா இருக்கு, தாடி வெளியே இருக்கு. மீன் வித்து அப்படி ஆகல தெரியுமா? அலையில சொல்லுங்க, அலையா. ஆகவே இதை செய்யுங்க, விட்டு கொடுங்க, எல்லாத்தையும் சந்தோஷமா செய்யுங்க. குடும்பமா எப்பொழுதும் எப்படிதான் இருக்கணும்? பிரகாசமா. உங்க வீட்டுல என்ன சத்தம்? டாம் டிவி டிஷ்ஷும் அந்த சத்தம் கேட்கவே பாத்திரம் டம்முங்கிறது பறக்கிறதும் இங்கே தட்டி எரிகிறதுமா இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா வாழதான் கர்த்தர் இந்த பூமியில கர்த்தருக்குள்ள குடும்ப ஜெபம் பண்ணணும். டெய்லி உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை தனியா உட்காந்து வாசிக்க. ஒரு அதிகாரம் கூட வாசிக்கல. கேலண்டர்ல போட்டிருக்கிற வசனத்தை ஆமென் இயேசு நாமத்தில் பிதாவே ஓடாதீங்க. உட்கார்ந்து 1 மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்துல பைபிள் ஒரு அதிகாரம் படிங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்குள் வாழுங்க. கர்த்தர் உங்களை பிரகாசிக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், நான் ஒரு ஸ்டார். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ஸ்டாரா இருக்கணும். 4 காரியம். யார் ஸ்டார் சொல்லுங்க? வித்தியாசமா வாழ்ந்தாதான் ஸ்டார். ரெண்டாவது சொல்லுங்க, அடையாளமா இருந்தாதான் கிறிஸ்துங்கிற அடையாளம் என் மேல இருக்கணும், இல்லைன்னா நீங்க ஸ்டாரே கிடையாது. மூணாவது சொல்லுங்க, பிரகாசம். 4வது சொல்லுங்க, ஆளுமை. உங்களே என்னை கர்த்தர் பூமியில ஆண்டவர் மனுஷனை எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில யாரை படைச்சாரு சொல்லுங்க? மனுஷனை படைச்சாரா? ஆதாமும் ஏவாளும். எதற்காக படைச்சாரு? 1ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, பதவி பெருகவும் எல்லாத்தையும் கீழ்படுத்தும் ஆண்டுகளும் தான் கர்த்தர் நம்மை நினைச்சிருக்கிறார். அந்த பூமியில மனுஷிய படைச்சார். ஆனா நாம அப்படி இருக்கோமா? இன்னைக்கு எல்லாத்தையும் நம்மளதான் ஆளுது. செல்போன் நம்மள ஆளுது, ஏஐ நம்மள ஆளுது, கம்ப்யூட்டர் நம்மள ஆளுது. எல்லாமே நம்ம வேற. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்காக எதெல்லாம் படைச்சாரா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம மனம் திரும்புவோம். நாம எல்லாவற்றையுமே அதிகாரம் செலுத்த ஆளுகை செய்யதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2025ஆம் வருஷம் கிறிஸ்துமஸ், அப்புறம் உங்களுக்கு வரப்போற புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக, ஆசீர்வாதமான ஆண்டாக, மகிழ்ச்சியான மிகுந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷப்படுகிற வருஷமா புது வருஷத்தையும் இந்த பண்டிகை நாட்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை நம்ம சகோதரர் பாடுகின்ற பொழுது நாம் யாவரும் காணிக்க இருப்போம். யாவர் எழுந்து நிற்போம். ஒரு சிறப்பு பாடலை பாடுவார். அரசனை காணாமல் இருப்போம் என்ற பாடலை சகோதரோடு சேர்ந்து நாம் பாடுவோம். அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாய் உலகினாக கழிப்போமோ. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாய் உலகினாக கழிப்போமோ. பரம்பரை ஞானத்தை படிப்போமோ, யூதர் பாடலும் பாவங்களை ஒழிப்போமோ. யூதர் அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாய் உலகினாக கழிப்போமோ. யாக்கோபிலோ வெள்ளி உதிக்கும் என்றே, இஸ்ரவேல் செங்கோலெங்கும் கதிக்கும் என்றே. காக்களித்து பாக்கியமே. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாய் உலகினாக கழி
நாம் ஜெபித்து நிறைவு செய்திருக்கின்றோம். 2025 ஆண்டிலே கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்திருக்கின்றாரா என்கின்ற ஒரு சுய பரிசோதனை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு உருவாக்கி இருக்கின்றார். ஏதோ பிறந்தோ ஏதோ வாழ்ந்தோம் என்கின்ற நிலையில் அல்ல, நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக ஒரு நட்சத்திரமாக நம்மை அவரது உலகத்துல வைத்திருக்கின்றார். சிலர் நினைக்கலாம், எனக்குள்ளாக இருக்கின்ற நட்சத்திரத்தில் அந்த வெளிச்சம் அநேகரை பிரகாசிக்க முடியாது, ஆனால் அநேகருக்கு வழிகாட்ட முடியும். இருளிலே அதனுடைய வெளிச்சம் அநேகருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை புதிய ஆண்டிலே செய்ய போகின்றார். நட்சத்திரமாய் செயல்படுகின்ற பொழுது நமக்குள்ளாக இருக்கின்ற வித்தியாசம் அநேகருக்கு முன்பதாக ஒரு வித்தியாசம் உள்ள சந்ததியாக, வித்தியாசம் உள்ள குடும்பமாக நம்மை மாற்றப் போகின்றார். அது மாத்திரமல்ல, அடையாளம் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கை நீட்டி சொல்ல வேண்டும். இவர்களா கிறிஸ்தவர்கள் என்கின்ற ஒரு வார்த்தை நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. கிறிஸ்துவை நம்முடைய எல்லா காரியங்களிலும் தரித்துக் கொண்டவர்களாக அடையாளம் மாத்திரமல்ல, பிரகாசிக்கிற அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக பயன்படுகின்றவர் ஒரு மனுஷனாக நாம் வேலை பார்க்கின்ற இடங்களில், நாம் வசிக்கின்ற இடங்களில், நாம் எந்த காரியம் எந்த நபரோடு பேசிக் கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவின் காரியம் இவரோடு கூட இருந்து பிரகாசிக்கிறது என்கின்ற ஒரு காரியம் அநேகம் மூலமாக நம் மீது சொல்லப்பட்டது. மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்து விட்டு நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக ஒரு உரிமையை தந்திருக்கின்றார். படைத்த படைப்புகள் நம்மை ஆளுகை செய்யாதபடி, நாம் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி உரிமையை தந்திருக்கின்றார். 2025 ஆண்டில் கீத ஆராதனையில ஒரு முடிவு எடுப்போமா? நானும் ஒரு நட்சத்திரமா? எங்கே அந்த நட்சத்திரம் எந்த இடம் வந்து சேர்ந்தது? கிறிஸ்துவை காட்டுகின்ற, கிறிஸ்து அங்கு பாலகனாக பிறந்திருக்கின்றார் என்கின்ற இடம் வரை வந்து காட்டுகிறது. நாமும் மெய்யான கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் இருக்கின்ற இடத்துல கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கின்றார் என்று சொல்லி அநேகரை அழைத்து வரும் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தாராளத்தில் கலந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களில் உம்மை பாடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இல்லங்களிலே நட்சத்திரங்களை தொங்கவிட்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, அதனுடைய ரகசியத்தை உணர்ந்தவர்களாக அநேகர நட்சத்திரமாய் நாங்கள் உம்மை கிட்டி சேர்ப்பதற்கு, நாங்கள் ஒரு நட்சத்திரமாய் செயல்படுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் திருச்சபையை அர்ப்பணிக்கின்றோம். நடந்து போகின்ற ஜனங்கள், வியாதியோடு கடந்து செல்கிறவர்கள் கடந்து வந்து ஆண்டவரே வியாதி நீங்கி கடந்து செல்வதற்கு எங்கள் திருச்சபை ஒரு ஆசீர்வாதம் ஊற்றார் அமைகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பாடலை கலந்து கொண்டு பாடலின் மூலமாக ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக வாசித்து நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் கொடுத்த தரிசனங்களுக்காக, ஊழியர்களுக்காக நன்றி, குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகமான ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக தேவன் பயன்படுத்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவன் தாவீதின் மீது வைத்த அபிஷேகம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அமைந்தது போல அன்பு ஊழியரை கொண்டு அநேகமாயிர ஜனங்களுக்கு, அநேக நாடுகளுக்கு எடுத்து செல்கிறதற்காக ஸ்தோத்திரமானவரே. தொடர்ந்து பண்டிகை நாட்களுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. இசைக்கிருவி மீட்டபடியாக இருந்திருக்கின்ற அன்பு ஆண்டவரே, மாணவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் கொடுத்த தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு வந்த ஜனங்களை, ஆண்டவரே அன்பு சகோதரர்களை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துவீராக. தொடர்ந்து நாம் மகிமை பெற்று எங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு சிறு பகுதியை காணிக்கையாக படைப்பதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாழ்த்து பெற்று இருக்கின்ற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்த்துதல் எப்பொழுது எங்கள் குடும்பத்தில் தங்கியிருப்பதாக உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் கடந்து செல்கின்றோம். ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும். துதி கன மகிமையை நாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரேசும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துவதும் நாம் அனைவரோடும் கூட இருந்து காத்து வழிநடத்துவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவான் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வரப்படுவோம்.